வைத்தியநாதர் திருவடி சரணம். நம்ம இப்போ சித்தன் வாக்கு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். இதில் சித்தர்கள் நம்மளுடைய வாழ்வியலுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சிறப்பாக வாழ்கிறதுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்காங்கிறத பற்றி முதல்ல சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்மளுடைய முதல் சேனல் முதல் ஒளிபரப்பில் தர்மத்தை பற்றி பேசுகிறோம். இதில் நம்ம பாட்டி ஔவையார் சுருக்கமாக சொல்லிருச்சு, அறம் செய்ய விரும்பு. இது முந்தி எல்லாம் நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது படித்தோம், இப்போ யாரும் படிக்கலை. அறம் செய்ய விரும்புனா தர்மம் பண்ணுறதுக்கு விரும்பணும். இதை இரண்டாவதாக நம்ம சிவவாக்கியர் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம சிவவாக்கியார் சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் பேசுமே என்று சிவவாக்கியார் சொல்கிறார். ஆடு மாடு யானை சேனை கோடி பணம் தேடி வச்சிடலாம், ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம்னா குறுக்க நிற்காது. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல், சாட்டேட்டு அடித்த குதிரை மாதிரி நம்மளை பாதுகாக்கும்னு சொல்கிறார். நம்ம தர்மம் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு கொடுக்குற உதவியும் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறாரு. இதையே திருமூலர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அவர் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார். நீங்கள் நிறையாலாம் என்னமோ நிறையா பேர் தர்மம் பண்ணுறது அப்படின்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி 100 பேரை வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறது, வரிசையாக எல்லோரையும் நிற்க வச்சு வேட்டி சேலை கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் தர்மம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம திருமூலர் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல் இல்லைன்னா ஒரு கைப்பிடி கீரை, இதுவும் என்னையால் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துக்கு ஊற்றுங்க. இது எல்லாமே தர்மம் தான். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து ஒரு கைட்டை எடுக்கிற அளவு எடுத்து கொண்டு போய் நெய் கலந்து போட்டால் மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா சும்மா கொண்டு போய் வீட்டில் செவரோரமோ பிள்ளையார் கோயில் ஓரமோ ஒரு மரத்து ஓரமோ கொண்டு போய் இதை போட்டிங்க அப்படின்னா 1000 எறும்புகள் சாப்பிடும். அந்த 1000 எறும்புகள் சாப்பிட்டா நீங்கள் 1000 பேர்களுக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமம். அதனால் அன்னதானம் பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதோ ரொம்ப நிறைய செலவாகும்லாம் நினைக்காதீங்க. ₹1 கூட நம்ம பெரிய அளவில் 100 பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை பெற முடியும். இதே மாதிரி நிறைய சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்வியலுக்கு. இந்த தர்மங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் தெரியும். உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும். உங்கள் வீட்டில் திருமண தடைகள் இருந்தால் நீங்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தடைகள் இருந்தால் நீங்கும். உங்களுக்கு தொழில் மிகவும் சிறப்பாக நடக்கும். இதே போன்று தினமும் ஒரு சித்தன் வாக்கு உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். இதை நீங்கள் பார்த்து சித்தர்களின் வழி நடந்து கொள்ளுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். நமது சித்தன் வாக்கு சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து சித்தன் வாக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்க வாழ்வியல் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன். நன்றி. வைத்தியநாதர் திருவடி சரணம்.